ஹாய் கைஸ், ஃபேட் குறைக்கிறோம், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோன்ற மிஷனில் இன்னைக்கு லெவல் 27 ஃபாலோ பண்ணலாம்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் மைண்ட் என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்தானா, இந்த பறவையா போந்திருந்தா இந்த கேலரி டெபிசிட்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தான். எனக்கு முடுக்க அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லிட்டு ஃபாஸ்டட் கார்டியோ முச்சாச்சு. இன்னைக்கு மார்னிங் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது, காரணம் வீக்கெண்ட்னால செஷன் எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் யாராச்சும் ஆன்லைன் ட்ரைனிங்க்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிஎம் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு எனக்கு ஒரு மீடியம் காப்ஸ் சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ஒரு நைட்டில் வச்சு காலைல சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டா அது இன்னும் சூப்பராக இருக்கு. போது இன்னும் எத்தனை நாள் வேணாலும் டயட்ல இருக்கலாம் தோணும். அந்த லாஸ்ட் பைட் போகும்போது ஐயோ இன்னும் எத்தனை நாள்ரா இருக்கணும்ன்ற அளவுக்கு தோணும். அந்த தாட்ஸ் எல்லாம் சமாளிச்சு ஜிம் பக்கம் வந்தா இன்னைக்கு ஒரு ஆர்ம்ஸ் டே. நான் காலைல இருந்து எல்லாத்தையும் மறக்காம கரெக்டா பண்ணிருக்கேன்னு யோசிச்சேன். ட்ரைபாட மறந்து வச்சுட்டு போயிட்டேன். நல்ல வேலை நான் போற நேரத்துக்கு எங்க அண்ணன் என் கூட வந்ததால அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே ராம்ஸ்ல போயிட்டு ஒரு டீயை போட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு எப்படா வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி இருந்தது. எங்க அம்மா நானா வீட்டுல எதுவும் காய் இல்ல, போய் வாங்கின்னு வந்துட்டாங்க. நம்ம சாப்பிடுறது அது ஒண்டிதான், முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால அதை வாங்கி வந்து குத்துட்டு முறுமுறுன்னு ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்டு கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க் இருந்தது, அதுல உட்காந்தேன். ஒரு சின்ன தூக்கத்துக்கு அப்புறம் ஈவினிங் போல நம்ம பாய்ஸோட மூவிக்கு போறதா பிளான். துரந்தர் படத்துக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தது. அந்த படம் 4 ஹவர் ஓடுமா, அதனால ஒரு ஷேக்கை போட்டு அதுக்கப்புறம் மூவி உள்ள போயாச்சு. இன்டர்வல்ல ஒரே ஒரு 0 கோகோ ஒண்டி ஆச்சேன். அண்ட் படம் வேற லெவல்ல இருந்தது. சரியான பசியோட வீட்டுக்கு வந்துட்டு எக்ஸ் அண்ட் வெஜ்ஜஸ் சாப்பிட்டு மிஷினோட லெவல் 26 சிறப்பா செஞ்சாச்சு. 27 இன்னும் சிறப்பா செய்வோம். பாய்.